நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா. நாளும் ஒரு திருக்குறள். நடுவு நிலைமை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். விளக்கம். தீமை பயக்காமல் நன்மையை தருவதனாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மேலும் 3 அமைச்சர்கள் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரயிலில் கஞ்சா கடத்தல், மேற்கு வங்க மாநில இளைஞர் கைது. காரைக்காலுக்கு காவிரி நீரை பெற்று தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன். புதியதாக பதவியேற்ற அமைச்சர் GNS ராஜசேகரன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுச்சேரியில் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த மே 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி MLA-க்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்பொழுது வரை அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் 1 மாத காலமாக நிரப்பப்படாமல் இருந்து வந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான NR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் பெயரை கொண்ட பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். அதற்கு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து இன்று காலை 9:15 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் 3 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாளை அனைத்து அமைச்சர்களும் துறைகள் ஒதுக்கப்படும் என தெரிய வருகிறது. அதேபோல சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என கூறப்படுகிறது. விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், செல்வகணபதி MP, NR காங்கிரஸ் MLA-க்கள் திருமுருகன், ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், ரவிக்குமார், டாக்டர் நாராயணசாமி, மோகன்தாஸ், பாஜக MLA-க்கள் ஜான்குமார், மீனாட்சி சுந்தரம், திமுக MLA-க்கள் நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், காங்கிரஸ் MLA கார்த்திகேயன், தாவேகா MLA-க்கள் சாய் சரவணகுமார், ராமு, சுயேட்சை MLA-க்கள் டாக்டர் விக்னேஸ்வரன், அழகானந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் MLA-க்கள் பாஸ்கர், செல்வம், NR காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாலமுருகன் உட்பட பலர் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரம் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் காவிரி நீர் உரிமையை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகள் தொடரும் என அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட GNS ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நீரை சேமிக்க கூடுதல் தடுப்பணைகள் அமைக்கும் திட்டங்களையும் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜசேகரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக பதவியேற்ற GNS ராஜசேகரன் காரைக்கால் வளர்ச்சிக்கு முன்னுரிமை என உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் அமைச்சராக பதவியேற்ற திருநள்ளாறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பதவியேற்ற உடனேயே தனது பணிகளை தொடங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மை அமைச்சராக பரிந்துரைத்த பாரதிய ஜனதா கட்சி, முதலமைச்சர் மற்றும் அதனை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் தனக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் எந்த இலாக்கா வழங்கப்பட்டாலும் அதனை சிறப்பாக செயல்படுத்துவேன் என்றும் கூறினார். பதவியேற்ற முதல் நாளிலேயே முதல் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டதாக தெரிவித்த அவர் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல் ஏரியை சுத்தப்படுத்தி அங்கு படகு சவாரி வசதி ஏற்படுத்தும் திட்டம் தொடர்பான கோப்பிலும் கையெழுத்திட்டதாக கூறினார். கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தின் 3 தொகுதிகளுக்கு விவசாயத்தை நம்பியுள்ள நிலையில்
காவிரி நீரை சேமித்து வைக்கும் நோக்கில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரி நீர் கடலில் கலந்து விடாமல் சேமித்து பயன்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காரைக்காலில் நீண்ட காலமாக நிலவி வரும் சுகாதார வசதிகள் குறைபாடு குறித்து குறிப்பிட்ட அவர், ஜிப்மர் மருத்துவமனையை காரைக்காலில் விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என உறுதியளித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசுகையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் காவிரி நீர் உரிமையை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகள் தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் காவிரி நீரை சேமிக்க கூடுதல் தடுப்பணைகள் அமைக்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என கூறினார். வரவிருக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் நியமனம் மற்றும் சபாநாயகர் தேர்வு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், சபாநாயகர் யார் என்பது குறித்து பாஜக தலைமை மற்றும் முதலமைச்சர் இணைந்து முடிவு செய்வார்கள் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 100% இலவச கல்வி திட்டத்தை பட்டியலின மாணவர்களுக்கு வழங்குவது போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவுக்கு பின்னர் 1.5 மாதங்கள் கழித்து அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேசிய மக்கள் முன்னணி சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், சென்ற அரசுக்கு முந்தைய அரசு பட்டியலின மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதைய முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பட்டியலின மக்களுக்கு வழங்குவது போன்ற பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 100% இலவச கல்வியை வழங்க வேண்டும். அப்படி வழங்கும் பட்சத்தில் சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தோம். அவர் இதனை ஏற்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி முடிந்ததால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சிக்கு வந்ததும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். அவரும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி 5 ஆண்டுகள் எதுவுமே அறிவிக்கவில்லை. தற்பொழுது மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள். எனவே இப்பொழுதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் சமூக நீதி பாதுகாக்கப்படும். மேலும் இன்று வரை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார்கள். முதல் பட்டதாரி கூட அவர்களால் வர முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே உடனடியாக 100% இலவச கல்வியை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை துரிதமாக செயல்பட்டு புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டிய வெண்டிங் கமிட்டி தேர்தலில் உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்படியான உரிமைகளை உடனடியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனவும், உழவர்கரை நகராட்சி பகுதியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வியாபாரம் செய்ய ஏதுவான இடங்களில் உள்ளாட்சித்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடைகளை கட்டித் தருவதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் சங்கத்திற்கான புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவர் பிரபுராஜ், பொதுச் செயலாளர் அந்தோனி குரூஸ், பொருளாளர் உதயசங்கர், துணைத் தலைவராக நேருரான், தமிழரசன், ஐயனார், விஜயா, துணை செயலாளராக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோரும், புதுச்சேரி நகர பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் பாஸ்கர், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக தலைவர் ரவி, செயலாளர் வனஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா மற்றும் பகுதிக்குழு உறுப்பினர்களாக ராஜி, லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்ட தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர்.
புதுச்சேரியில் ரயிலில் கஞ்சா கடத்திய மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் ரயில் நிலைய போலீசார் உதவியுடன் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகப்படும்படியாக ஒருவர் அமர்ந்திருந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். பிறகு அவரிடமிருந்த பையை சோதனை செய்த பொழுது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது மேற்கு வங்கத்தை சேர்ந்த சஞ்சீபத பத்ரா என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேலும் 3 அமைச்சர்கள் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரயிலில் கஞ்சா கடத்தல், மேற்கு வங்க மாநில இளைஞர் கைது. காரைக்காலுக்கு காவிரி நீரை பெற்று தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன். புதியதாக பதவியேற்ற அமைச்சர் GNS ராஜசேகரன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.